ஜெயகுருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. இன்றைக்கி நான் அனந்தங்காடுன்னுட்டு ஒரு பாட்டு பாட போகிறேன். அதில் பங்காள ரிஷின்னு சொல்லிவிட்டு அவருடைய சரித்திரம் தான் இது. அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அதனால் அவர் பொண்டாட்டி சரஸ்வதி 2 பேருமே ரொம்ப பக்திமான். ஆனால் அவர் முதல்ல பக்திமானாக இல்லை, அவள் தான் முதல்ல பக்திமானாக இருந்தால். அவள்கிட்ட கேட்டு அவகிட்ட தன்னுடைய இதை எடுத்துட்டு குருவை அவளை ஏற்றிண்டு அவர் கிருஷ்ணரை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த சோஸ்திரத்தில் அவர் குழந்தையாக ரூபம் பண்ணுறார். இதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் நான் சொல்கிறேன். இப்போ இதை இவ்வளோ தெரியும். பங்காள ரிஷி பாட்டுன்னு இதுக்கு பேர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ அதை பாடுறேன். சீர்புகழும் தஞ்சை நகர் செழிக்கும் கூத்து ஜெயம் பிறவே சபையம் வல்லநாதர் தன்னை அனுதினமும் ஸ்துதிகள் செய்து ஆதிலட்சுமி அந்த பத்மநாபரோட சரித்திரம் சொல்ல ஐங்கரத்தோன் ஷண்முகத்தோன் பாதம் போற்றி அனுதினமும் வாணியை தன்னாவிலேற்றி மதிமாருதியே வயரும் என்று ஸ்ரீ பங்காள ரிஷி வரலாறெல்லாம் சொல்லத் தொடங்கினாரே. பண்டு நிறமொத்தவரே மத்தகஜமகிழ்ந்தவரே வந்துதிக்க வேணுமையா மலை வளர்த்த மகனே ஜெய ஜெயா. கோலமயில் வாகரரே கோழி கொடி வேலவரே குறைகளன்றி நிறைவேற்றும் குரத்தி மருமகனே ஜெய ஜெயா. அம்பு கையில் வாங்கி சீதை கணை அழி கொடுத்து மணி வாங்கி அந்தனர் போல் உதவும் அஞ்சனை குமாரா ஜெய ஜெயா. அன்னை கையில் கனியை வாங்கி வாகனமேறி அரை நோடிக்குள் சற்று கனி பெற்ற கரி முகனேய சரிக மானும் பெற்ற வள்ளி மேல் மெத்த ஆசை கொண்ட வேளா தேனே கோத்த தெய்வானை கேட்ட மணவாளாய சரிக. அடுத்தது கிருஷ்ணர் பங்காள ரிஷி முன்ன வரப்போறார். இப்போ ஸ்ரீ பங்காள ரிஷி முன்பாக ஸ்ரீ கிருஷ்ணநாதன் சொல்ல கூத்தாடி நின்ற திருவிளையாட்டே அறிந்து மனசிலுள்ள அவர் மகிமை அனுரைக்க ஆதரவாய் வாரும் அம்மா ஆறுமுகவா தெரிந்து மனதில் உள்ள சித்திர கவி அனுரைக்க சிந்தை தன்னில் வரும் சித்திரையாளே லம்போதராவுமக்கு ஜம்பு பல மோதகமும் தேனுடனே மகனியும் சேர படைப்பேன் மண்டையில் குட்டி தொழுது மணி தேங்காயான் உடைப்பேன் உதவ வேணுமையா வல்லவை நாதா. சரஸ்வதி என்னும் பெயரால் சுவாமி மேல் தியானமுள்ளாள். தினந்தோறும் பூஜை செய்து ஸ்ரீ பங்காள ரிஷியின் தேவி பல சிந்தையும் எண்ணாமல் பார்க்கடல் நாதன் தன்னை ஹரியன்னும் பகவன் நாமத்தை ஆவாகனம் பண்ணி மனசில் மலர் துளசி மல்லிகை முல்லை மானச பூஜை செய்யலுற்றாள். வச்சனம். சரஸ்வதி என்னும் சக்தியாகப்பட்டவள் சுவாமி மேல் தியானமுடன் சமாதி வீஷ்டத்தில் இருக்கும்போது அவளுடைய நாயகனார் பார்க்கும்போது கை கால் அசக்காமல் வாயும் திறக்காமல் மௌனமாய் இருக்க கண்டு நடுநடுங்கி உடல் கலங்கி கன வருத்தமுற்று மனம் சலிக்கப்பட்டு கண்டித்து தண்டித்து கூறுவாரே. இப்போ பாட்டு. தேவி உனக்கிந்த சித்த பிரமை கொண்ட செதி எனக்கு சொல்வாய் பத்தினியான சரஸ்வதியாளே நீ பர்த்தாக்கு சிசுஷை செய்யாமல் இப்படி தேவி உனக்கிந்த சித்த பிரமை கொண்ட செதி எனக்கு சொல்வாய்
குடி வாழ்க்கை பாங்காக பண்ணாமல் நீயும் என்னை கொண்ட புருஷன் என்றெண்ணாமல் தடியால் அடிக்கவோ சண்டை பிடிக்கவோ தடுத்து பேசினால் என் பல்லை உடைக்கவோ தேவி உனக்கிந்த சித்த பிரமை கொண்ட செதி எனக்கு சொல்வாய். எத்தனை தவம் செய்து கொண்டாயோ அந்த அச்சுதரை எங்கே கண்டாயோ கள்ள கிருஷ்ணன் மேலே பித்து கொண்டாயோ என் தேவி உனக்கிந்த சித்த பிரமை கொண்ட செதி எனக்கு சொல்வாய். அடித்தடி அவர் மேல் பட்டு அங்கமையர் கூச்சலிட்டு மகத்துவமாது என்று மனசில் சந்தேகம் கொண்டு கபுஸ்துவரத்னம் பூண்ட கண்ணனை கண்டாயோ நீ உன் தவத்து பிரதாபம் எல்லாம் தையலே கூறுவாயே. இப்படிக்காக இருக்கும் சமயத்தில் ஏதொன்றும் கேட்டு செய்வங்காளர் பத்தினியான சரஸ்வதியாலே நீ பரவசமான வகை சொல்வாய். அச்சுதர் என்றும் சச்சிதானந்தரை ஆவாகனம் பண்ணும் மனசில் அர்ச்சித்து கொண்டு இருக்கும் அவசரம் ஏதொன்றும் தோணலை நாதனே. அண்ட முனிவர் கண்டறிய வஸ்து ஆவாகனம் பண்ணும் மனதில் அந்த மகிமையை உந்தன் தவ பாலன் என்ன ரூபமாய் வந்தார் சொல்வாய். குந்தி மருமான் கோகுலநாதன் குழந்தை ரூபமாய் வருவாரே. பார்க்கடல் நாதன் பசுக்களிடத்திலே பத்ம இதழில் இருப்பாரே. அப்படி கொத்த பிரபுவை காணாமல் அபதமாய் போகுதே ஜென்மம். சச்சிதானந்தரை நினைத்து மனதில் தானும் தவத்துக்கே நடந்தார். ஹரிஹரி என்னும் ஆதி மூலமே அடிகன் முன் வந்து தோணுவீர். ஸ்ரீஹரி ஹரி செல்வகுமாரரே ஸ்ரீகிருஷ்ணா வந்து தோணுவீர். அவள் ஹரிஹரி என்று பாடினாள், அவர் ராமமாம் என்று கொண்டாடினார். அவள் சச்சிதானந்தரை பணிந்தாள், அவர் நித்தியமாம் என்று அறிந்தார். அவள் கோபாலா என்று கூவினாள், அவர் கோவிந்தன் மேல் மனம் நாடினார். அவள் பவசாகரத்தை தாண்டினாள், அவர் குரு உபதேசத்தை வேண்டினார். அவகிட்டையே அவளையே குருவா ஏற்றுனுறார் அவர். கண்டு தரிசிக்க வேணும் காளியின் மேல் மீதி தகடிய பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும். தண்டை சிலம்பணி பாதம் சகடாசூரனை வதைத்ததோர் பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும். எங்கும் தெரிந்ததோர் பாதம் எட பிள்ளைகளோடே குதித்ததோர் பாதத்தை கண்டு தரிசிக்க வேணும். ஆடு மாடு மேய்த்த பாதம் ஆயர்மனையில் ஊலாவிய பாதம் சேலையை கொண்டோடும் பாதம் பெண்கள் தேட குருத்தின் மேல் ஏறிய பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும். கொன்றெடுத்து நின்ற பாதம் கோபி மாறிடம் வெண்ணைக்கு கூத்தாடும் பாதம் கல்லை பெண்ணாக்கிய பாதம் கலை மானும் பெண்ணே ஓடி தொடர்ந்ததோர் பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும். சீதையை தேடிய பாதம் தண்டகாரண்யம் எங்கும் திரிந்ததோர் பாதம் செந்தாமலரொத்த பாதம் தென்னிலங்கா விபூஷணர் பூஜைக்கும் பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும்.
அண்டமளந்ததோர் பாதம் ஆதிலட்சுமியாள் பணிந்ததோர் பாதம் கங்கை பிறந்ததோர் பாதம் என்மேல் கிருபை வைத்து பரம எதை காட்டும் பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும். காளியின் மேல் மீதி தாடிய பாதத்தை நான் கண்டு தரிசிக்க வேணும். திருப்பூவெடுத்தாரே ஸ்ரீ பங்காளர் பூஜை செய்யலுற்றாரே. திருப்பூவெடுத்தாரே தேவர் மகிழ ஸ்ரீசாலி கிராமத்துடனே ஹரிஹரி ஓம் நமோ நாராயணா என்று அட்டாட்சரத்தாலே ஆராதித்தவர் திருப்பூவெடுத்தாரே ஸ்ரீ பங்காளர் பூஜை செய்யலுற்றாரே. ததி மது சக்கர கதலி பலம் க்ஷீரமாகியம் சூத பலம் பனச பலம் ஜம்பு பலம் பீஜா பலம் காபிஸ்துவ பலம் கற்பூர தாம்பூலம் திருப்பூவெடுத்தாரே ஸ்ரீ பங்காளர் பூஜை செய்யலுற்றாரே. மல்லிகை முல்லை பாரிஜாத புஷ்பம் மந்தாரை தாழை செந்தாமரை புஷ்பம் மாறு கொன்னை பின்னை வேர்கொழுந்து பச்சை சோர பின்னை வன துளசியுடனே திருப்பூவெடுத்தாரே ஸ்ரீ பங்காளர் பூஜை செய்யலுற்றாரே. அற்புத கலசம் அலங்கரித்து 64 கோடி தீர்த்தத்தை ஸ்தாபித்து அஷ்டகோணத்தினால் சங்கத்தை பூஜித்து பாணியினால் தொட்டு சர்வம் புரோட்சித்து திருப்பூவெடுத்தாரே ஸ்ரீ பங்காளர் பூஜை செய்யலுற்றாரே. ஆத்மனே அந்தராத்மனே ஜீவாத்மனே பரமாத்மனே என்று அட்டாட்சரத்தாலே சரீரத்தை புரோட்சித்து கல்பிதம் என்று தன் பீட்டத்தை புரோட்சித்து திருப்பூவெடுத்தாரே ஸ்ரீ பங்காளர் பூஜை செய்யலுற்றாரே. நர்த்தனம் செய்தாரே கண்ணன் நர்த்தனம் செய்தாரே. ரிஷி பண்ணும் தபசை தன்னை அறிந்து பரலோக வைகுண்டத்தை துறந்து பார்க்கடல் நாதனரை அறிந்து சின்ன பாலனை போல் முன்னே வந்து நர்த்தனம் செய்தாரே கண்ணன் நர்த்தனம் செய்தாரே. அரணவமணிகள் குலுங்க கோட்டியாதித்யன் ஊதித்தார் போல் விளங்க அவனிபதினாலும் நடுங்க அஷ்டதிக் நாகத்தின் கண் புதுங்க நர்த்தனம் செய்தாரே கண்ணன் நர்த்தனம் செய்தாரே. திருக்கூத்தாடிய செதுர அதை தேவாதி தேவர் கண்டு மகிழ அவர் சூட்டிய ஜென்பகமுதிர ஸ்ரீ பங்காளரை எதிரே நர்த்தனம் செய்தாரே கண்ணன் நர்த்தனம் செய்தாரே. திருக்கூத்தாடிய செதுர அதை தேவாதி தேவர் கண்டு மகிழ அவர் சூட்டிய ஜென்பகமுதிர ஸ்ரீ பங்காள ரிஷி எதிரே நர்த்தனம் செய்தாரே. ஸ்ரீசாலி கிராமம் வாயில் கடித்து சித்தடி அவர் மடி மிதித்து திருமுகத்தோட முகம் சேர்த்து அணைத்து ஸ்ரீ பங்காளரை கட்டி அணைத்து நர்த்தனம் செய்தாரே கண்ணன் நர்த்தனம் செய்தாரே.
நீதி தானோ நீர் சொல்லும் நேசமுள்ள கண்ணானி செய்த விஷமங்களை நீதி தானோ நீர் சொல்லும் சிறுவரே இங்கே நில்லும் உமக்கு தேவையானதை சொல்லும் ஸ்ரீ பூஜை ஒரு நாள் செல்லும் நான் திகட்டாமங்க நீ தரேன் வெல்லும் நீதி தானோ நீர் சொல்லும் செய்ய விஷமங்களை தொடுத்தீர் என் தண்டுக மண்டலத்தை எடுத்தீர் திருமுகத்தோடே முகம் சேர்த்து அனைத்தீர் நான் செய்யும் தபங்கள் எல்லாம் கெடுத்தீர் நீதி தானோ நீர் சொல்லும் புத்தியில்லாத மட்டி நான் பூஜித்த சங்கத்தை கொட்டி என் புறமுதுகை தொட்டு தட்டி நான் போற்றின நாதனை அதட்டி நர்த்தனம் செய்தாரே கண்ணன் நர்த்தனம் செய்தாரே. அவர் கோச்சன் விட்டார், பங்காள ரிஷி கோச்சன் விட்டார், நான் பூஜை பண்ணுறச்சே இது மாதிரி நீ என்னை வந்து கெடுக்கறியே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சந்நியாசி உரைக்கலுமே சற்குணரும் பேதித்தங்கே என்னுட கோலம் காண எத்தனை கோட்டி காலம் மெத்த வேதம் புரிந்தோர்க்கு முன் தோண மாட்டேனாக்கும் உம்முட தபசை நோக்கி உகழ்ந்து நான் லீலை செய்தேன் எந்தனை எதிரென்றெண்ணே ஒரு போதும் மறக்க அறிவீர் சந்திர வாழ்முகத்தில் தாமரைகள் இதழ் நேத்திரங்கள் செந்தணல் போல் ஜொலிக்க ஆலகால ருத்ரன் போலே கோபம் மண்டி ரிஷிக்கு மறு உத்தரவும் அது சொல்லுவாரே. கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கார் அவர்கிட்ட. நீர் கோட்டை காலம் மெத்த தவம் செய்தீர் என்று குழந்தையாய் லீலை செய்தேன் நீர் கோபித்து கொண்டு குரூரமாய் உரைத்ததும் குற்றங்கள் சகிக்கறியேன் தேடி திரிந்தலைந்து செருமி சேதி கேட்டு சிந்தையில் மிக மகிழ்ந்து நாளை ஆபத்து காலத்தில் அனந்தவனத்தில் வந்தால் அப்போதே பாதம் தருவேன். பாமரமான ஸ்ரீ பங்காளரே உமக்கு பக்தியாய் பூஜை என்ன என்னை மானிடவரென்றெண்ணி மதியாமலிப்படி மனசிய பூஜை என்ன இனி காணீர் குழந்தை ரூபம் போரேன நந்தவனும் நிர்ணயமாய் பூஜை பண்ணோட நெஞ்சோட திறமையை கண்டறிவேன் என்று அந்த தியானம் பண்ணினார். கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார். அவர்கிட்ட சொல்லிட்டு உண்மையிட்ட உனக்கு குழந்தை ரூபம் கிடைக்காதுன்னுட்டு. வஸ்துவும் மறைந்த பின்பு மகர்ஷியும் கண் விழித்து சுற்றியே பார்க்கங்கு யசோதை பாலன் வைத்த அவர் சித்தடி அழகை கண்டு ஸ்ரீசாலி கிராமத்தோடே கட்டியே காஷாயத்தை கடுகவே தோளில் போட்டு கன்றை நினைந்து தேடும் காராம் பசு போல் மகரிஷியும் கண்ணீர் மிக வடித்து கண்ணனை தேடலுற்றார். இதுக்கு தான் பேர் பகவான் பார்த்துட்டும் பார்க்காத இருக்கிறதுன்னு அர்த்தம். பொய்யோமேயோ பித்தம் தான் கொண்டேனோ யசோதை பல நீங்கே வந்தேதி நின்றதும் பொய்யோமேயோ பித்தம் தான் கொண்டேனோ ஹர குண்டல மாட மார்பில் பயதக்கும் இன்ன அண்ட மழந்த வஸ்து வந்தேதீர் நின்றதும் பொய்யோமேயோ பித்தம் தான் கொண்டேனோ. ஆராதனை வேளையில் ஆயர் பாடிய கிருஷ்ணன் அனந்தம் காட்டில் வாவென்று வருந்தி அழைத்ததும்
பொயோமேயோ பித்தம் தான் கொண்டேனோ வைத்த மலரீரைத்து மனதை கலங்கடித்து கட்டி அணைத்து என்னை கண்ணாலீலை செய்ததும் பொயோமேயோ பித்தம் தான் கொண்டேனோ. ரொம்ப வருத்தப்படுறார் பெங்காள ரிஷி. என் முன்னே வாருமையா நான் உம்மை நம்பினேன் சின்னி கிருஷ்ணனே என் முன்னே வாருமையா சக்கராயுதனே சர்க்குணனே நில மேகசியாமலையின் தாபங்கள் தீர்க்க என் முன்னே வாருமையா கொண்டல் வண்ணனே தண்டுளப தோழனே தண்டை காலனே என் சஞ்சலம் தீர்க்க என் முன்னே வாருமையா நான் உம்மை நம்பினேன் சின்னி கிருஷ்ணனே என் முன்னே வாருமையா. காளிங்கனர்த்தனரே கையில் வெண்ணெய் ஊறுதையா கால்வலிக்கும் வெயிலில் ஓடாதேயும் தோழ பலபத்ரருடன் வெகுமாய் வாருமையா க்ஷீரசாகர சயனா தெய்வசிகாமணியே காளிங்கனர்த்தனரே கையில் வெண்ணெய் ஊறுதையா கால்வலிக்கும் வெயிலில் ஓடாதேயும் பூதகியின் பால் குடித்து குடித்து அவள் உயிர் மடித்து தேடும் சகடாசுரனை என் உதைத்து மடியடித்து கோட்டி கோமேத்து தங்க ஆபரணமே தரித்தீர் கோவிந்த வெங்கடரமணா காளியின் மேல் மிதித்தீர் காளிங்கனர்த்தனரே கையில் வெண்ணெய் ஊறுதையா கால்வலிக்கும் வெயிலில் ஓடாதேயும் சிசுபானந்தந்தவர்கள் தேவியரை தூது பண்ணி மாயையால் கொண்டொழித்த வஸ்து நீரென்றறியாமல் அவனை வாது பண்ணியே ஜெயித்து மனம் செய்து ருக்மணியை மாயாவதாரரே வசுதேவர் பாலகரே காளிங்கனர்த்தனரே கையில் வெண்ணெய் ஊறுதையா கால்வலிக்கும் வெயிலில் ஓடாதேயும் ராமன் வாரிகையாளை நான் உகத்தை அடைந்தவனே தேடியே சிறையில் வைத்த தசமுக ராவணனே நாடிகவன் மார்பிழந்து நாயகியை திரும்ப என்று கானகத்தில் அலைந்து வந்த கால்கள் மெத்த நோகுமையா காளிங்க நர்த்தனரே கையில் வெண்ணெய் ஊறுதையா கால்வலிக்கும் வெயிலில் ஓடாதேயும் செல்வகுமாரராய் ஸ்ரீ பூஜை தன்னில் வந்து அன்ன கூத்தாடி நின்ற அடிமலரை தான் மறந்து நான் தன்னனவு தான் மறந்து தள்ளியே பூரம் கணித்து தத்துவ ஞானம் உரைத்து தாரக உபதேசம் செய்தீர் காளிங்கனர்த்தனரே கையில் வெண்ணெய் ஊறுதையா கால்வலிக்கும் வெயிலில் ஓடாதேயும் நர்த்தனம் செய்ததை காணாத ஜன்மம் முக்தியடையாதே
தத்துவமயம் மானசச்சிதானந்தரே சித்தம் தன்னில் எண்ணி நித்தியம் கழிக்க தொகுமையில் போலே ஆடிய சக சுந்தீர வாழ்முகம் வேர்வை ஊதீர்க்க அட்டாட்சர பொருள் மின்னே கூதிக்க ஆதிலட்சுமியாள் மனதில் தியானிக்க நர்த்தனம் செய்தத்தை காணாத ஜென்மம் முக்தியடை ஆதியந்தமற்ற ஆடி பூரித்த அம்போஜ பாதார விந்தம் சேவக கண்டோர்களிக்கவே கண்ணன் மகிமையை ஸ்ரீபங்காள ரிஷி தபசுக்கு நேராய் நர்த்தனம் செய்ததை காணாத ஜென்மம் முக்தியடையாதே. தபசுக்கள் எல்லாம் வியர்த்தமாச்சே, வந்த கண்ணன் என்றறியாமல் போச்சே, அங்கம் விழுந்திடலாச்சே, ஆதி மூலம் என்றறியாமல் போச்சே, காட்டில் நெரிச்ச நிலவாச்சே, வந்த கண்ணன் என்றறியாமல் போச்சே, பஸ்மத்தில் ஆகுதியாச்சே, வந்த பகவான் என்றறியாமல் போச்சே, சாம்பலில் ஆகுதியாச்சே, வந்த சுவாமி என்றறியாமல் போச்சே, மாதவனார் வந்தாரோ வண்டுகளா கண்டீர்களோ, கேசவனார் வந்தாரோ கிளிகளா கண்டீர்களோ, பாலகோபாலரை பட்சிகளா கண்டீர்களோ, வேணுகோபாலரை விருட்சங்களா கண்டீர்களா, தேச தேசமெங்கும் தேடி ஸ்ரீகிருஷ்ணனை காணாமல் தேகமும் ஒடுங்கி போச்சு, சரீரமும் விழுகலாச்சே, சிந்தையில் தான் புலம்பும் ஸ்ரீபங்காளர் வரும் வழியில் சென்னை பரிபாலனம் பண்ணும் சிறுவனும் தோன்றினாரே. இது அந்த பரட்சியினுடைய, அதாவது பைரவனுடைய பொண்டாட்டி அங்கே பார்க்குறார். அதில் அவள் என்ன சொல்ல போகிறான்னு தான் இப்போ நம்ம பார்க்கணும். தாச்சில இறுக்கி கட்டி பள்ளன் தலையில வேட்டிய வரிஞ்சி கட்டி தூக்கிய வடகயிரும் கோளில் கலப்பை நகத்தடி தார்கழியும் தண்ணீர் பாய்ச்சி மட வெட்டியும் மொட்டை காளைகளும் மயில் மோழைகளும் பூட்டிய ஏறு தன்னை விஷயுடன் ஓட்டிய முண்டு சாலடித்து தண்ணீர் பாய்ச்சி மட கருத்து சாமன் பார்த்து மொதப்படை போகும் பள்ளம் மோடு வெட்டி கட்டது விழு தெரிஞ்சி ஓட்டை போகாமல் வெட்டி வரப்புகளை சட்டமாய் புள்ளி போட்டு பள்ளன் சதுரநாற்புறமும் பரம்படித்து கட்டளையாக நட்டு பயிர்களை களையெடுக்கும் நல்ல தருணத்திலே வெள்ளை சீலை கட்டி பள்ளிச்சி வேப்பெண்ணை தேய்த்து தலை முழுகி அள்ளி தலை சொருகி பள்ளிச்சிய குமணி பசுமணி பூட்டி கொண்டு பிள்ளை அவளிடுக்கி புருஷனோடு புனக்கு பேசியவள் வழக்குப்படி கத்தாயி கருப்பாயி கன்னி கனகாயி அவள் மருகாயி எந்தாயி சாந்தாயி பொன்னி உலகாயி அவள் மருகாயி நல்லாயி ராமாயி அனைவருக்கும் நத்தை நண்டு பிடிக்க கலையம் கொண்டு கரையில கோலை நட்டு துளி கட்டி கண்ணொரங்க பிள்ளை வளர விட்டாள் அன்னம் போல் நடை நடந்து பள்ளிச்சி ஆராய்ந்து களை பறிக்கையிலே சின்னஞ்சிறுவனழ பள்ளிச்சிக்கு செய்யும் காரியம் ஒன்றும் தோன்றாமல்
இந்த படி அழுதால் உன்னை எறிவேன் அனந்தங்காட்டில் பாரென்றாள். அந்த வச்சனம் கேட்டு ரிஷிக்கு அங்கம் களை துருகி ஆனந்தமாய் தந்தினம் தனதந்தினம். அவருக்கு வந்து விஷயம் கிடச்சி கொடுத்து செருமியும் உரைத்த செய்தி ஸ்ரீ பங்காள கேட்டுகழ்ந்து அறிவாயோ சின்ன ஜாதி அனந்தங்காடெங்கே என்று நீயும் என் ஆராதனத்தில் வந்த ஆதி மூலம் கண்டாயோ நீ அனந்தங்காடெங்கே என்று எனக்கு அடையாளம் சொல்லும் அம்மா. ஐயா அடையாளம் சொல்லுறேன் வாரும் ஐயா வாரும் உடமதிகம் மயக்கங்களை தீரும் மனதை சேசம் பண்ணி பாரும் அதோ வனத்தில் இருக்கிறார் பாரும். ஐயா அடையாளம் சொல்லுறேன் கேளும் ஐயா பூஜை வேளையில் வந்த பூபதியை நீர் புறம் கணித்து தள்ளி விட்டபடியால் அதோ போராரதோ 2 அடி முன்னே பின் தொடர்ந்து ஓடி பிடியும் ஐயா அடையாளம் சொல்லுறேன் கேளும் ஐயா. மரத்தில் மரவு சித்த மறைவார் உமுட மனசை சோதித்து இழை பறிவார் வருத்தமிலம் அவர் அறிவார் வந்து முக்தி தருவார் ஐயா அடையாளம் சொல்லுறேன் கேளும் ஐயா. சாகோப சாக்க இழுப்ப விருட்சம் அதில் தஞ்சம் என்றடைந்த பட்சிகள் லட்சம் கொஞ்சம் கிளிகள் போகும் மிச்சம் புல்லாங்குழல் ஊதுறார் கிருஷ்ணன் ஐயா அடையாளம் சொல்லுறேன் கேளும் ஐயா. காணாமல் இருப்பேனோ நான் காடெல்லாம் சுற்றி திரிவேனோ கிருஷ்ணனை காணாமல் இருப்பேனோ நான் கிளேசப்பட்டு தவிப்பேனோ பகவானை காணாமல் இருப்பேனோ நான் பரிதாபப்பட்டு திரிவேனோ ஹரியை காணாமல் இருப்பேனோ நான் ஹரிமயம் கொண்டு தவிப்பேனோ. ஹரிமயம் தீர மருந்தொன்றிருக்குது அனந்தவனத்துக்குள்ளே ஆராதனை வேளையில் ஆயர் பாடிய கிருஷ்ணன் அஞ்சாமல் அபயஸ்தம் தந்தோம் தந்தோம் என்று ஹரிமயம் தீர்க்க மருந்தொன்றிருக்குது அனந்தவனத்துக்குள்ளே. பட்சியும் பாம்புமாய் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிமிட்டு பகையாளி இருவரும் ஒருமை சேர்ந்து கொண்டு மறவர்கண் தான் மகிழ லட்சுமி என்றொரு பெண் பெருமாளவள் நேராக நின்று விட்டாள். செல்வம் இருந்தது ஸ்ரீபங்காளருக்கு சொன்னேன் நான் சொன்னேன் போக்குவரவத்த புண்ணிய பலம் கொண்டு புஷ்பங்கள் புஷ்பித்தது பூதம் சதுர்வேதம் 18 புராணங்கள் புகழவே காய்த்தது தேவாதி தேவர்கள் கண்டு கழித்திட சங்கனியாய் காய்த்தது நல்ல நல்ல திரவியத்துக்கு அதிகமாய் தேனுழ்க பழம் பழுத்தது தின்னும் அழுக்காமல் ஹரிமயம் தீர மருந்தொன்றிருக்குது அனந்தவனத்துக்குள்ளே. நாகலோக பர்யந்த பாதாளம் நாடியை வேரோடித்து 4 திக்கிலும் சூழ உலகத்தில் நன்றாக வேரோடித்து ஆதரமான பூலோக வைகுண்டத்தில் நாடியே கொழுந்தோடித்து நல்ல ஹரி என்னும் நாமத்தை அமிர்தபானம் பண்ணி புஜியும் அழுக்காமல் ஹரிமயம் தீர மருந்தொன்றிருக்குது அனந்தவனத்துக்குள்ளே. கர்ப்ப வைஷ்ணவன் பக்தன் பிரகலாதனுக்கு பொன் கம்பத்தில் உதித்தது போல் புரசோடி ஐவேலம் காயில் ஒளிந்து பெண் வேஷம் கொண்டது போல் பொற்கோடியால் திரௌபதிக்கு பொன் தூகில் தந்தது போல் நீர் புலம்பி வருவதைக் கண்டு மதன கோபாலரும் தருவார் முக்தி உமக்கு ஹரிமயம் தீர மருந்தொன்றிருக்குது அனந்தவனத்துக்குள்ளே.
அனந்தவனம் கண்டார் ரிஷியும் ஆனந்தம் மிக கொண்டார். அட்டாட்சர பொருள் கேட்டித்து நமக்கென்று அட்டகாசமாய் கை கொட்டி சிரித்து கொண்டான் நடிக்கின்றாரே. ரிஷியும் குரவி படிக்கின்றாரே. அண்டமளந்ததோ கண்டு கழிப்போம் என்று ஆனந்தம் அரைமையில் அந்த வழி என்று நர்த்தனம் செய்தாரே. பக்தரை பணிந்தாரே. முக்தி இழைப்பான் ஜென்மம் கிருதார்த்த நவமுண்டு. சத்துச்சித்தானந்த ரூபரை கண்டு என்று சந்தோஷப்பட்டாரே. ரிஷியும் தன்னோட சஞ்சலம் வீட்டாரே. கதாசிரவணம் கேட்டு ஜனன மரண பயம் விட்டு சாஸ்வதனந்த பதவியை கண்டு அனந்தவனம் கண்டார். ரிஷியும் ஆனந்தம் மிக கொண்டார். சங்கநாதம் ஊதுது தவள சங்கநாதம் ஊதுது நாதம் ஊதுது பாவம் போகுது நல்ல கதை உண்டாகுது. சங்கநாதம் ஊதுது தவள சங்கநாதம் ஊதுது. தங்க கோடிகள் பறக்குது தாழம்பூவா வாடை மணக்குது. சப்த வேதங்கள் கொழிக்குது. பூர்ண சந்திரன் போல் பிரகாசிக்குறார். கருட பகவான் பறக்குறார். கேசவரங்கே வசிக்குறார். சிந்தை மகிழ்ச்சி கொடுக்குறார். ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே வசிக்குறார். சங்கநாதம் ஊதுது தவள சங்கநாதம் ஊதுது. ஐயா ரிஷீஸ்வரரே அதோ இருக்குது கனதவனும் என்று சொன்ன வச்சனம் கேட்டு ரிஷி சீக்கிரமாக வரும் வழியில் எங்கிலும் இளம் தோப்புகளாம் எலுமிச்சனார்த்த மாமரமாம் அங்கிலும் ஐயர் கூட்டங்களாம் ஆடு பதங்கள் நிறைந்திருக்கும். மங்களமாய் தென்றல் காற்றடிக்கும். மல்லிகை பூத்து பரிமளிக்கும். தவள சங்கும் ஊதி வர தாராவும் அன்னை நட பொருந்தும். பரிமளங்கள் வீசி வர 14 லோகம் கிடுகிடுன இடி வந்து இடிச்சார் போல் இழுப்ப முறிஞ்சு குறுக்க விழ அதுவும் ஒரு வைகுண்டமிரிஷி ஆவலுடன் வந்து பார்க்கும் போது பார்மகளோடு பூர்மகளும் அவர் பக்கம் புரியாமல் கிட்ட நிற்க பட்சிராஜன் கருட பகவான் பாதத்தை தாங்கி எதிரே நிற்க பரவாசுதேவரங்கே பாம்பனை மீதில் அவர் பள்ளி கொள்ள கடுகை வந்து பார்க்கும்போது ரிஷி கண்கள் குளிரவே கண்டுகழ்ந்தார். ஐயா ரிஷி ஈஸ்வரரே அதோ இருக்குது கனந்தவனும். இப்படி சொல்லிக்கொண்டு மெய்ப்பொருள் காணவென்று செப்பியே வனத்தில் வந்து ஸ்ரீ பங்காள ரிஷி வரவு கண்டு கற்பகத்தடியில் நின்று ககபதி ஏது சொல்வார். ஆரடா ரிஷியே வலுவேகமாய் வரையே ஆதிமூல துரையை காண வேணும் என்கிறாயே. அருகில் வந்த பாலனை தவற விடுவானே தவனமடைவானே தேடி திரிவானே துன்பப்படுவானே. சங்க காவல் இல்லாமல் சங்கதியும் சொல்லாமல் அங்கே நில்லும் அங்கே தான் இல்லாமல் இங்கே நீ வந்த வேளை சங்கதாளும் மேளதாளும் பொங்கிய கடகலோலம் அங்கத்தை தரித்த கோலன் யசோதை தேவகி பாலன் யாதொன்றும் அறியாமூலன் லோகமளந்ததாலும் ஆயாச இழப்பாலும் ஆதிசேஷன் அணை மேலும் யோக நிதிரை காலம்
அங்கேதான் நில்லும் நில்லும் ரிஷியே நீர் எப்போதும் போலே நில்லும் நில்லும் ரிஷியே நீர் எப்போதும் போலே நில்லும் நில்லும். இப்படி பற்றி சொல்ல எங்கியே ஸ்ரீபங்காளர் தப்பிதம் செய்தேன் உடதாளடி சரணமையா. அப்புறமேய கோபால கிருஷ்ணன் தன் அருகில் செல்ல உத்தரவு தந்தருளும் என்று உண்மையை வினவுவாரே. சற்று தாரம் தருமையா திருவனந்தல் சேர்வை காண சற்று தாரம் தருமையா பட்சிராஜனேகருக்கு முக்கிய பக்தன் அரிசி வந்திருக்கிறேன். சற்று தாரம் தருமையா கங்கை ஜடையில் தரித்தோனே கர்ம வினைகள் ஒழித்தோனே தும்பை தரித்து வாழை பிடித்து கன்று கழுந்த கதை போலானின் சற்று தாரம் தருமையா. கண்ணன் இவர் என்று அறியாமல் கண்ட வஸ்துவென்று கவனியாமல் கை கனியை விட்டு துரட்டு கனி கழுத கதை போலானேன். சற்று தாரும் தருமையா திருவனந்தல் சேர்வை காண சற்று தாரும் தருமையா. அங்கும் எங்கும் ஓடுவேன் ஹரியின் மேல் பழி போடுவேன் மங்களமேனியே காணாமலே வாடி கனவருத்த முற்று நான் வந்திருக்கிறேன். சற்று தாரம் தருமையா திருவனந்தல் சேர்வை காண சற்று தாரம் தருமையா. கண்டு களே கூறார் அனந்த பத்மநாபரை கண்டு அங்கம் பூரி கூறார். சங்கு சக்கர பாணியை சர்ப்பத்தின் மேல் சயனித்தோரை கண்டு களி கூறார். அனந்த பத்மநாபரை கண்டு ரிஷி அங்கம் பூரி கூறார். யானையை மடுவில் காத்தீர் அகலிகை சாபத்தை தீர்த்தீர் அத்தை குந்தி கூரை தீர்த்தீர் ஆதிசேஷன் மேல் படுத்தோரை கண்டு களி கூறார். தேவர் முனிவர்கள் பாட ஜெகத்தினில் மகான் கொண்டாட தும்பூரு நாரதர் பாட திலோத்தமை நடனமாட கண்டு களி கூறார். ஆயர் தேவி மூளை குடித்தார் அவருக்கு பயஸ்தம் அளித்தார் ஆதிலட்சுமியை போற்ற அனந்த சயனத்தில் உலாத்த கண்டு களி கூறார். அனந்த பத்மநாபரை கண்டு அங்கம் பூரி கூறார். நிதிரை செய்தாரே கண்ணன் நிதிரை செய்தாரே நிதிரை செய்தாரே முத்து கோபால கிருஷ்ணன் துஷ்ட சர்ப்பத்தின் மேலே நிதிரை செய்தாரே கண்ணன். இரேழுலகமும் பிரளய தொடர்ந்து முக்குந்தராலிலை தன்னில் படுத்த நாபி கமலத்தில் நான் முகன் உதிக்க நான் முகம் சிட்டியால் லோகம் பாவித்தார். நிதிரை செய்தாரே கண்ணன் நிதிரை செய்தாரே. அண்டம் உடைந்ததால் கடம் உடைந்து ஆகாச கங்கை என்று மகிழ்ந்து அவரை கண்டு தரிசித்தோர் பரகதி அடைந்து காலடிப்பட்ட மகாத்மம் இதுவென்று நர்த்தனம் செய்தாரே. நிதிரை செய் ஆதி திருவலம் முடிகை தாழ்த்தி அற்புத தத்துவ காலை நீட்டி அவனி முழுதும் ஜடையில் நாட்டி ஆதிலட்சுமிக்கு வைகுண்டத்தை காட்டி நிதிரை செய்தாரே கண்ணன் நிதிரை செய்தாரே. அனந்த பத்மயோகி சயனித்தீர் ஆதிசேஷ சாயி ஆர பத்மசூரனுக்கு வரம் கொடுத்து விட்டு ஐவேலம் காயில் பொழிந்து மோகினியா வந்தெழப்போ அனந்த பத்மயோகி சயனித்தீர் ஆதிசேஷ சாயி அத்த நிஷியில் வந்து வசு தேவருக்கு புத்திர நின்று
ஆயர்மனை பாவித்ததோர் காயம் மனை வதைத்ததோர் அசுரனை மடித்ததோர் ஆடு மேய்த்து களைத்ததோர் அனந்த பத்மயோகி சயனித்தீர் ஆதிசேஷசாயி நந்தர் மனையில் வந்து நவ நீதம் திருடி உண்டு கோகுலத்தில் வசித்ததோ குறவிகள் பிடித்ததோ கோக்குளோட்டி களை அடித்ததோ துங்கரத்தில் பிடித்ததோ கோக்களோட்டி களைத்ததோ அனந்த பத்மயோகி சயனித்தீர் ஆதிசேஷசாயி கட்டிய மது உண்டு கன்றை தேடிய மெத்தைகளை உண்டு நித்ரை சூக்கம் அறியாதது நிச்சயம் என்பது பொய்யோ துஷ்டனான அரவனை மெத்தையாய் பாவித்தீரையா அனந்த பத்மயோகி சயனித்தீர் ஆதிசேஷசாயி ருக்மணியுடன் கூட வைகுண்டம் தன்னில் சொக்கட்டானாட கிருஷ்ணா என்றழைக்க கட்சணமேது காய இது ஒன்னட்சயம் என்று சொல்லி வஸ்திரம் தர வந்தெழப்போனந்த பத்மயோகி சயனித்தீர் ஆதிசேஷசாயி அனந்த பத்மநாபா அடியன் மேல் வாதா அனந்த பத்மநாபா ஆனை கூறல் கொய்ய ஆதி பொருள் மேய நிரவதாரம் செய்ய அருகிலேனே ஐயா அனந்த பத்மநாபா போற்றினேனையா பரிபூரண நெமையா மை பூஜைகள் செய்ய பின் வேறொன்றும் காணினையா அனந்த பத்மநாபா பங்கஜநயனா பன்னகசயனா மஞ்சுளவதனா நீலமேகவண்ணா அனந்த பத்மநாபா அடியன் மேல்வாதா நாராயணாச்சரணம் நந்தமுகுந்தனே சரணம் மச்சாவதாராச்சரணம் மனோகோபாலாச்சரணம் கூர்மாவதாராச்சரணம் கோவிந்தா உமக்கு சரணம் வராகாவதாராச்சரணம் வல்லவனே உமக்கு சரணம் நரசிம்மாவதாராச்சரணம் ராஜாதிராஜனே சரணம் வாமனாவதாராச்சரணம் வைகுண்டவாசனே சரணம் பரசுராமாவதாராச்சரணம் பங்கஜநேத்ராச்சரணம் ராமாவதாராச்சரணம் ராஜாதிராஜனே சரணம் பலராமாவதாராச்சரணம் பங்கஜநேத்ராச்சரணம் கிருஷ்ணாவதாராச்சரணம் கீர்த்தி பிரதாபனே சரணம் கல்கியாவதாராச்சரணம் கஞ்சதள நேத்ராச்சரணம் சரணம் என்று முத்துதிர்ந்த வாக்கினால் மனசில் சந்தோஷம் கொண்டு மாதவரும் ஏது சொல்வார். இப்போது கிருஷ்ணர் வந்து அவரை அப்படியே ஆலிங்கனம் செஞ்சுக்கிறார். இதுதான் இது ஊஞ்சல். சோஸ்திரத்தினாலே சேவி குளிர்ந்தேனையா வா சொல்லு நாளே மன மகிழ்ந்தேனையா போற்றி நின்னடி பணிந்து பூரி தேன்மையா உமக்கு பொற்பாதம் தருவேன் தடை இல்லையா ஸ்ரீபங்காள ரிஷியே எங்கு வாருமென்று இரு கரத்து நாளெடுத்து மடியில் வைத்து செங்கமல கண்ணனுச்சி மோதுகந்து ஜோதிரிஷிரண்டும் ஒன்றாக கண்டுகழ்ந்த ஸ்ரீபங்காள ரிஷியும் வாழி காதலுடன்
கருத்துடன் சரித்திரத்தை கற்றோர் வாழி கவி சொல்லும் ஆதிலட்சுமி கருத்தில் வாழி கந்தனும் வள்ளியும் போல் கலந்து வாழி அனுதினமும் உனது திரு பாதம் போற்றி ஆதிலட்சுமி கவியை நாவிலேற்றி ஆகாசத்து தேவரிஷிகள் மலர் சொரிய அடிவனத்து ரிஷிகள் எல்லாம் ஆரம் சாற்ற அனந்த பத்மநாபருக்கு ஜெயமங்கலம் எங்கள் ஆதி பொருளானவர்க்கு சுபமங்கலம் மச்சாவதாரருக்கு மதன கோபாலருக்கு வனத்தில் திரிந்தவர்க்கு இழுப்ப மரத்தில் படுத்தவர்க்கு அனந்த பத்ம நாபருக்கு ஜெயமங்கலம் கொண்டல் மணி வண்ணனுக்கு கண்ணனுக்கு மங்களம் கோதண்ட கையனுக்கு மெய்யனுக்கு மங்களம் புண்டரீக தோழனுக்கு பூச்சக்கரவாளனுக்கு தண்டுளப தோழனுக்கு ஜானகி மணவாளனுக்கு அனந்த பத்மநாபருக்கு ஜெயமங்கலம் 12 நாபனுக்கு வேதனுக்கு மங்களம் பரமனை அன்பனுக்கு லம்பனுக்கு மங்களம் சகல உல்லாசருக்கும் தாரும் வந்தகாசருக்கும் அகில விலாசருக்கும் அயோத்தியவாசருக்கும் அனந்த பத்மநாபருக்கு ஜெயமங்கலம் எங்கள் ஆதி பொருளானவர்க்கு சுபமங்கலம். இதை எப்படியே கொஞ்சம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் புரியணும். நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி சொல்லுங்க. இந்த பாட்டு ரொம்ப பூரா என்னான்னு சொல்கிறது, இதை பூரா இது ஆத்மா பகவான் கிட்ட போகிற வழியை எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லியிருக்காருன்றது அந்த மாதிரி பாட்டு தான் இது.